ஒரு ஊரில் ஒரு பேய் இருந்துச்சாம். அது என்ன பண்ணுச்சாம் என பல கதைகளை சிறுவயது முதலே கேட்டு வளர்ந்த நமக்கு பேய் பற்றிய பயம் சிந்தனைகள் இருந்தாலும் கூட நமக்கான வேலை வரும்போது பேயாவது பிசாசாவது என அந்த வேலையை நள்ளிரவிலும் கூட தனியாக முடித்து விடுவோம். தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு உருவம் நமது நெஞ்சில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அழுத்துவதாக உணர்ந்ததாகவும் அதனை தள்ளிவிட முயற்சித்தும் கூட முடியாமல் திணறியதாகவும் கை கால்களை அசைக்க முடியாமல் இருந்ததாகவும் அருகில் படித்திருந்தவர்களை கத்தி கூச்சலிட்டு கூப்பிட்டும் கூட அவர்களை எவ்வித உதவியும் செய்யவில்லை எனவும் அதன் பிறகே முழு சக்தி கொண்டு அதனை துரத்தியதாகவும் மற்றவர்கள் கூற நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கு பெயர்தான் தூக்க முடக்கம், ஸ்லீப் பேரலைசிஸ் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த தூக்க முடக்கம் வெகு நேரம் நீடிக்காது. இருப்பினும் கூட நாம் மணிக்கணக்கில் இதில் இருப்பதாக தோன்றும். நம் உடல் தூக்கத்தின் போது 4 நிலைகளை கடக்கிறது. கடைசி நிலையில்தான் கண் இயக்கம் நிகழ்கிறது. இந்த நிலையில்தான் நம் கனவு காண்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ஒரு சில சமயங்களில் மூளையின் உணர்வு பகுதி மட்டும் விழித்து கொள்கிறது. ஆனால் உடல் முடக்கத்திலே உள்ளது. இந்த சமயத்தில் மூளையில் உள்ள மோட்டார் கார்டெக்ஸ் அசையும்படி உங்கள் உடலுக்கு தகவல் அனுப்பும். ஆனால் தசைகள் செயல் இழந்து இருப்பதால் மூளைக்கு பதில் கிடைக்காது. இதன் விளைவாக தசைகளால் ஏன் நகர முடியவில்லை என்பதற்கான பதிலை மூளையே உருவாக்கி கொள்கிறது. அதனால்தான் மாய தோற்றங்கள், மார்பின் மீது உட்கார்ந்து கொள்வது போன்றவற்றை உணர்ந்து கொள்கிறோம். இதுதான் தூக்க முடக்கம். இதனைதான் நாம் பேய் அழுத்துவதாக கூறுகிறோம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான தூக்க முடக்கம் ஏற்பட்டுள்ளது? ப்ளீஸ் கமெண்ட். எங்கள் சேனல் பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.